வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர் அழகு அழகு சங்கமத்தோட இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. தங்கராஜ் ஒரு லெக்சரே நடத்தி முடிச்சுட்டு போயிருக்க சுரேஷ் அவங்க ரூம்குள்ள வர்றாரு. செம்ம கடுப்புல இருக்காங்க மதி. தலைவணியில சரியா இருக்க உரையெல்லாம் இப்படி இப்படின்னு திருப்பி திருப்பி போட்டு அதை சரி பண்ணி கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்றாங்க. டொப்பு டொப்புன்னு தலைவணியெல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்க சுரேஷ் வந்து பெட்ல உட்கார்றாரு. டென்ஷன் குறையாத மதி அவர்கிட்ட போய் பைனரி நம்பர்னா என்ன, டெசிமல் நம்பர்னா என்ன, என்னென்ன ப்ரோக்ராம் லாங்குவேஜஸ் இருக்கு எல்லாத்தையும் கூட சொல்ல வேண்டாம், ஒரு 2-3 சொல்லுங்க அப்படின்னு இவங்க பாட்டுக்கு கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்க முழின்னு முழிக்கிறாரு சுரேஷ். என்ன கேட்டுட்டு இருக்கன்னு, வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் கம்பைன்ட் அண்ட் இன்டகிரேட்டட் லாங்குவேஜ் அப்படின்னு மதி கேட்க, இதை எதுக்கு எங்கிட்ட கேட்குறேன்னு அவர் கேட்குறாரு. இது என்ன காலேஜா, என்ன உன் ஸ்டூடெண்ட்னு நினைச்சியான்னு கேட்குறாரு. வாட் இஸ் அன் ஆலு, வாட் இஸ் வேரியபிள், வாட் இஸ் ஸ்டேட் அண்ட் கியூ, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் கியூ அப்படின்னு மதி கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்க சுரேஷ் ரொம்பவும் யோசிக்கிறாரு. இதெல்லாம் படித்த மாதிரியே இல்லையேன்னு. சிறுகடிக்க ஆசையில் என்னடான்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் எடுக்கிறேன்னு சைலண்ட் லெட்டர் அது இதுன்னு உயிரை எடுத்துக்கிட்டு இருக்க இங்கே தங்கராஜாவது 2 கேள்வியோட போனாரு. மதி 500 கேள்வி கேட்பாங்க போல இருக்கு. இதுக்கு தான் இந்த டீச்சருங்கிட்டயே சாவகாசம் வச்சுக்க கூடாதுன்றது. ஏய் என்னாச்சு உனக்கு, என்ன பண்ற அப்படின்னு சுரேஷ் கேட்க, அந்த கொஸ்டினை கூட விடுங்க, ஃபாதர் ஆஃப் த கம்ப்யூட்டர் யாரு அப்படின்னு மதி கேட்குறாங்க. அந்த தங்கராஜ் தான் ஒரு ஆஃப் பாயில்னு பார்த்தா அதை வச்சுக்கிட்டு மதி தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க உலகத்துல எல்லாருக்குமே நான் தான் அறிவாளின்னு ப்ரூவ் பண்ணி ஆக வேண்டிய ஒரு பிடிவாதத்துல இருக்காங்க. மதியம் அதுக்கு விதிவிலக்கு இல்லைன்னு காமிக்கிறாங்க. அவர் தான் ஒரு அரலூசு, அவர் சொன்னார்னு இவரும் ஆடினார்னு போடான்னு விட்டுட்டு போறதை விட்டுட்டு இன்ஸ்பெக்ஷன் வந்த டிவோ மாதிரி கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. சுரேஷும் திகைச்சு போய் கம்ப்யூட்டருக்குலாம் அப்பா அம்மா இருக்காங்களா என்ன அப்படின்னு கேட்க, இந்த நக்கல்லாம் வேண்டாம், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க, கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு மதி விடாம கேக்குறாங்க. அது யாரோ சார்லஸ், இந்த பிரின்ஸ் சார்லஸா அப்படின்னு சுரேஷ் கேக்குறாரு. ஒரு பேசிக் கொஸ்டின், அதுக்கு உங்களுக்கு பதில் சொல்ல முடியல, ஆனா உங்க டிபார்ட்மெண்ட்ல கேக்குற கொஸ்டின் எல்லாத்துக்கும் எனக்கு பதில் தெரியணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு மதி கேக்குறாங்க. ஓ அப்ப நடந்ததுக்கு இப்ப பதிலடி ஆயுதுன்னு கேக்குறாரு சுரேஷ். நானும் எல்லாருமா சேர்ந்து என்னமோ பேசிக்கிட்டு இருக்கோம், அதை முதல்ல ஒட்டு கேட்டதே தப்பு அப்படின்னு மதி சொல்ல, என்ன ஒட்டு கேட்டோமா, நீங்க நடு வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறாரு சுரேஷ். சரி நாங்க ஏதோ பேசிக்கிட்டு இருந்தோம், நீங்க அதை கேட்டீங்க, விட வேண்டியது தானே, அதுல ஏதோ ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு உங்க மாமா அவ்வளவு பேசுறாரு, அவர் பேச்சு கேட்டுக்கிட்டு நீங்க என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு மதி கேட்க, சும்மா விளையாட்டுத்தனமா தான் அப்படிங்கிறாரு சுரேஷ். அடுத்து உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றது என்ன விளையாட்டுத்தனம்? இப்ப ரூம்ல வச்சு உங்களை கேள்வி கேட்டதெல்லாம் வெளியில வச்சு கேட்க எவ்வளவு நேரம் ஆகும்? உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னு ப்ரூவ் பண்றதுக்கு 2 நிமிஷம் கூட ஆகாது அப்படிங்கிறாங்க மதி. ஏய் ப்ளீஸ் விடு, வீடு தானே இது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது பேசதான் செய்வாங்க, சிரிக்கதான் செய்வாங்க, எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் எடுத்துக்கிட்டு வராத அப்படிங்கிறாரு சுரேஷ். எப்படிங்க, எப்படி நீங்க எல்லாரும் முன்னாடி என்னை கேள்வி கேட்பீங்க அப்படின்னு மதி கேட்க, மாமா சொன்னாரு நான் கேட்டேன் அப்படிங்கிறாரு சுரேஷ். உங்க மாமா என்கிட்ட கேள்வி கேட்க சொன்னதே தப்பு, அதுக்கு முன்னாடி பேசினது எல்லாமே தப்பு அப்படின்னு மதி சொல்ல, இதுவரையிலும் கூட சுரேஷ் ஓகே டொப்புன்னு விழுந்துடுறாரு அவரு. மாமா பேசினதெல்லாம் ஓகே தான், அவர் எது பேசினாலும் கரெக்டாக தான் இருக்கும்னு முட்டாள்தனமா சொல்லிடுறாரு ராகவன் மாதிரியே. சும்மா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காத அப்படிங்கிற ஒரு டவல் எடுத்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு போறாரு. நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு போறீங்கன்ற மாதிரி மதி கோவத்தோட பார்க்க சுரேஷ் போயிடுறாரு. வந்து பெட்டில் ரொம்ப கோவமா உட்கார்றாங்க. சுரேஷ் உள்ள இருந்து வர்றவர் கை காலை தொடச்சிட்டு டவலை பெட்டு மேலேயே போடுறாரு. மதி பயங்கர டென்ஷனோட எழுந்து நிற்கிறாங்க. இப்படி போடாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னு கத்துறாங்க. ஏன் போடக்கூடாதுங்கிறாரு சுரேஷ். எனக்கு பிடிக்கல அப்படின்னு மதி கத்த, ஏய் உனக்கு என்னதான் பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல, என் வீட்டை பிடிக்கல, என் மாமாவை பிடிக்கல, ஏன் எதுவுமே பிடிக்கல, நொய்யின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு சுரேஷும் கொஞ்சம் கோவம் ஆயிடுறாரு. உங்க மாமா பேசுனது ரொம்ப தப்பு அப்படின்னு மதி சொல்ல, அவர் கேரக்டரே அப்படிதான், உனக்காகலாம் மாத்திக்க முடியாது, அதுவும் இல்லாம அவர் பேசுனது எனக்கெல்லாம் தப்பா தோணலைங்கிறாரு சுரேஷ். உங்ககிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனமே இல்லடான்ற மாதிரி பாக்குற மதி இந்த டவலை தூக்கி அங்க போடுங்கன்றாங்க. ஈ அப்படின்னு நெத்தி தேய்ச்சிக்கிற சுரேஷ்,
இப்ப எதுக்கு மாத்தி மாத்தி பேசுறேன்றாரு. உனக்கு டவல் பிரச்சனையா என் மாமா பிரச்சனையான்னு கேட்க, ரெண்டுமே தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க மதி. இங்க பாருங்க மேடம், இது ஏன் வீடு, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஏன் ஃபேமிலி ஆளுங்க. சும்மா நீ மாறு, உன் வீட்டு ஆளுங்களெல்லாம் மாத்து அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத. முடிஞ்சா நீ மாறு. டீச்சரை கல்யாணம் பண்ணா என்ன ஆகும்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ஆனா நான் அப்ப நம்பல, இப்பதானே தெரியுது அப்படின்னு சுரேஷும் கோவமா வெளியே போயிடுறாரு. கடைசி வரல அந்த டவல் அவர் எடுக்கவே இல்லை. பயங்கர கோவத்தோட பார்த்துட்டு இருக்க மதி போர்வையை அப்படியே எடுத்து உதற, டவல் போய் அங்க இருக்க ஒரு டேபிள்ல சிக்கி நிக்கிது. போர்வையை உதறிட்டு படுக்க போறாங்க அவங்க. மீனா 2 புடவையை எடுத்து வச்சுட்டு இந்த தோல்ல ஒண்ணு அந்த தோல்ல ஒண்ணுன்னு வச்சு வச்சு பாக்குறாங்க. ராஜியும் கோமதியும் பார்த்துக்கிட்டு இருக்க, அத்தை நாளைக்கு நான் இந்த புடவையை கட்டிக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. ஏய் கட்டுடி, நீ எதை கட்டினாலும் நல்லா தான் இருப்ப, நான் தான் எந்த புடவையை கட்டுறதுன்னு தெரியல அப்படின்னு கோமதி பெருமூச்சு விடுறாங்க. ஏன் அத்தை, புடவை எதுவும் வேணுமான்னு மீனா கேட்க, ஆஹா அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டி, என்கிட்ட இருக்கிறதுல நல்லதா எதையாவது பார்த்து கட்டிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு கோமதி சொல்றாங்க. ஆனா ராஜி இது எதுலையுமே பார்ட்டிசிபேட் பண்ணாம சோகமா கன்னத்துக்கு கையை கொடுத்து உட்கார்ந்துருக்காங்க. இதை பார்க்குற கோமதி, ஏய் ராஜின்னு கூப்பிட டக்குன்னு திரும்புறாங்க. நீ என்னடி எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்துருக்குற அப்படின்னு கேட்க, உங்க பையன் சரியில்லைத்தாங்கிறாங்க ராஜி. நிறைய லேடிஸ் ஜென்ஸுக்கு டைமே கொடுக்காம அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வந்து சொல்றேன் அப்புறம் சொல்றேன்றதெல்லாம் ஏத்துக்கவே மாட்டாங்க. ஏதாவது சின்ன மாற்றம் தெரிஞ்சா கூட குடஞ்சு எடுத்துருவாங்க. அந்த கேட்டகரியில ராஜி இப்ப உள்ளர போயிட்டாங்க. ஏய் இவ ஆரம்பிச்சிட்டா என் மகன் மேல புகார் அடுக்க அப்படின்னு கோமதி சொல்றாங்க. கதிர் என்ன பண்றான்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு ராஜி ரொம்ப கோவமா கேட்க, ஏமா நீ ஃபோன் பண்ணப்ப எடுக்கலையான்னு கோமதி கூலா கேக்குறாங்க. அது கூட பரவாயில்ல அத்த, அவன் சென்னையில தான் இருக்கான் அப்படின்னு ராஜி சொல்ல, ஆ சென்னையிலையா, என்னடி இவ ஏதோ உளர்றா அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. காலையில ரெசார்ட்டுக்கு போற வழியில ராஜி கதிரை பார்த்தாலாம் அப்படின்னு மீனா சொல்ல, அவன் சென்னையில என்னடி பண்றான் அப்படின்னு கோமதி கேட்க, இளநீ வாங்கிட்டு இருக்கான்றாங்க ராஜி. இவ சொல்றத பாத்தியாடி, இளநீ வாங்கறதுக்கு சென்னைக்கு வந்திருக்கான். நம்புற மாதிரி ஏதாவது சொல்றியா நீ? ஏய் அவன் தஞ்சாவூர்ல இருக்கிறதா செந்தில் சொன்னான் அப்படின்னு கோமதி சொல்ல, இல்ல அத்தை அவன் சென்னையில தான் இருக்கிறான் அப்படின்னு டென்ஷனா கத்துறாங்க ராஜி. மீனா இவளுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு பார்த்துட்டு இருக்க, இவ யாரையோ பார்த்துட்டு சொல்றாடின்றாங்க மீனா. அதையே தான் நானும் அவகிட்ட சொன்னேன்றாங்க மீனா. இல்ல 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 அது கதிர் தான், எனக்கு நல்லா தெரியும் அக்கா, உங்களுக்கு காமிக்கிறதுக்குள்ள அவன் காணாம போயிட்டான்றாங்க ராஜி. ஏய் நீ அவனுக்கு ஃபோன் போட்டு பேசுனியான்னு கோமதி கேட்க, பேசுனேன் அத்தை, அவன் என்னென்னமோ சொல்லி சமாளிக்க தான் பாக்குறான், அவன் சொல்றது செய்யறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு டென்ஷன்ல தெரிக்கிறாங்க ராஜி. மீனா பெருமூச்சு விட்டுட்டு பார்க்க, அத்தை அவன் எதுக்கு இங்க வரைக்கும் வந்துட்டு சொல்லாம இருக்கணும் என்கிட்ட அப்படின்னு ராஜி கேட்க, இல்ல நீ பார்த்தது அவன் தானான்னு தெரியலையே அப்படின்றாங்க கோமதி. அத்தை அவன் தான், எனக்கு நல்லா தெரியும், அவன் சென்னையில தான் இருக்கிறான் அப்படின்னு ராஜி சொல்ல, மீனாவும் கோமதியும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. நான் எக்ஸாம் எழுத வர்றப்ப கூட அவன் ஏன் கூட வரல, ஆனா இப்ப வந்திருக்கிறான், அதுவும் என்கிட்ட சொல்லாம. நான் கேட்ட பிறகு கூட அவன் உண்மையை சொல்லலாம்ல, ஆனா அதையும் சொல்லல. அவனுக்கு என் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை அப்படின்னு ராஜி புரிஞ்சு தள்ளுறாங்க. ஏய் அதுக்குள்ள அவசரப்படாதடி, அவனுக்கெல்லாம் உன் மேல நிறைய அக்கறை இருக்குன்றாங்க கோமதி. அப்புறம் எதுக்குத்தான் என்கிட்ட பொய் சொல்லணும் அப்படின்றாங்க ராஜி. ஏய் அவன் பொய் சொல்ற ஆள் இல்லடி அப்படின்னு கோமதி சொல்ல, பொய் சொல்லிட்டானே அப்படின்னு ராஜி சொல்ல, இவள்கிட்ட என்னடி சொல்றதுன்ற மாதிரி கோமதி மீனாவை பாக்குறாங்க. எப்படியும் ஏதாவது பதில் சொல்லிதான் ஆகணும், இல்லைன்னா விடமாட்டான்னு நினைக்கிற கோமதி, ஏய் அவன் அப்படியே பொய் சொல்லியிருந்தாலும் ஏதாவது காரணம் இருக்குன்றாங்க, அது என்ன காரணம்னு யோசிச்சு என் மண்டைய வெடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ராஜி டென்ஷனோட கத்த. இங்க பாரு, தேவையில்லாம ரொம்ப யோசிக்காத, நாம ஊருக்கு போய் பேசிக்கலான்றாங்க கோமதி. அத்தை நான் என்ன சொல்றேன்னு அப்படின்னு ராஜி ஆரம்பிக்க, ஏய் இன்னும் 2 நாள்ல நாம ஊருக்கு போயிருவோண்டி, எதுவா இருந்தாலும் அங்க போய் பேசிக்கலாம், நீ கவலைப்படாம இருன்றாங்க கோமதி. ஊருக்கு போய் இந்த பஞ்சாயத்தை நான் தீர்த்து வைக்கிறேன் சரியா அப்படின்னு கோமதி சொல்ல, ராஜி அதை காதுல கூட வாங்கிக்க ரெடியா இல்ல. ஏய் நான் தான் ஊருக்கு போய் பேசிக்கிறேன்னு சொல்றேன்ல அப்படின்னு கோமதி மறுபடியும் சொல்ல, ராஜி பயங்கர டென்ஷனோடயே தான் இருக்காங்க. கோமதி போன் எடுத்து கதிருக்கு பேசலான்னு நினைக்கிறவங்க, ஐயோ இவன் முன்னாடி பேசி அவன் போன் எடுத்துட்டானா
என்னையும் அவனையும் சேர்த்து கொதறி எடுத்துருவா. நான் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறான், நீங்க ஃபோன் பண்ணா எடுக்கிறான்னு, அதுக்கு ஒரு பஞ்சாயத்தை கூட்டிட்டு வா அப்படின்னு நினைக்கிற கோமதி, ஏமா தண்ணி எடுத்துட்டு வரல அப்படின்னு கேட்க, இல்லத்த இதோ நான் போய் எடுத்துட்டு வரேன்றாங்க மீனா. இரு 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 நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற கோமதி ராஜியை ஒரு பார்வை பார்த்துட்டு எழுந்து போறாங்க. ராஜி தீர்க்கவே முடியாத புதிரை யாரோ கொடுத்த மாதிரி மண்டையை பிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்காங்க. கோமதி வெளியே வந்து கால் பண்றாங்க. முத்துவேல் தூங்கிக்கிட்டு இருக்க பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு கதிர். மொபைல் ரிங்காக படக்குன்னு எடுத்துக்கிட்டு மெதுவா முத்துவேலோட தூக்கம் கலைஞ்சிடக்கூடாதுன்னு அங்கிருந்து நகர்ந்து போறாரு. கதவை திறந்துகிட்டு ரூம்ல இருந்து வெளியே வர்றவரு போன் அட்டன் பண்ணி ஹலோங்கிறாரு. கதிர், நான் உன்கிட்ட ஒன்னு கேட்பேன், நீ உண்மையை சொல்லணுங்கிறாங்க கோமதி. என்னம்மா ஆச்சுன்னு கதிர் கேட்க, இல்ல நீ தஞ்சாவூர் போயிருக்கன்னு செந்தில் சொன்னா, ராஜி உன்னை சென்னையில பார்த்ததா சொல்றா, எதுடா உண்மை, நீ இப்ப எங்க இருக்க அப்படின்னு கோமதி கேட்க கதிர் அமைதியாவே இருக்காரு. டேய் உன்கிட்ட தாண்டா கேக்குறேன், நீ எங்க இருக்க அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. கொஞ்சம் தயங்கிட்டு, அம்மா நான் சென்னையில தாம்மா இருக்கேன் அப்படின்னு கதிர் சொல்ல, அதிர்ச்சியோட சென்னையிலையா, அப்ப ராஜி பார்த்தது உண்மைதானா அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. ஆமா அப்படிங்கிறாரு கதிர். தஞ்சாவூர் போறதா சொல்லிட்டு சென்னையில என்னடா பண்றேன்றாங்க கோமதி. அம்மா எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அவரோட ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் சென்னை வந்திருக்கேம்மா அப்படின்னு கதிர் சொல்ல, ரொம்ப தெரிஞ்சவர்னா அப்படின்னு கோமதி கொஞ்சம் கலக்கத்தோட கேக்குறாங்க. அவரு டிராவல்ஸ்ல என்னோட ரெகுலர் கஸ்டமர்மா, அவரை கூட்டிக்கிட்டு தான் நான் சென்னைக்கே வந்தேன் அப்படின்னு கதிர் சொல்ல, டேய் நீ அதை ராஜுகிட்ட சொல்லி தொலைய வேண்டிதானேடா அப்படின்னு கேக்குறாங்க கோமதி. எக்ஸாம் எழுத போகும்போது நான் கூட வரலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாமா ராஜு, இப்ப வேற ஒருத்தர் கூட சென்னை வந்திருக்கேன்னு அவகிட்ட சொன்னா கண்டிப்பா வருத்தப்படுவா, அதுதான் சொல்லலைங்கிறாரு கதிர். ஷோ என்னடா நீ யாரையோ பத்தி இப்படி யோசிக்கிற, ஏண்டா ராஜி பாவம் இல்லையாடான்னு கோமதி கேக்குறாங்க. நான் கூட்டிட்டு வந்தவருக்கு பசங்க கூட யாரும் இல்ல, அவரை தனியா விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கூட இங்க அங்கன்னு நகர முடியாது, ராஜி கிட்ட சொன்னா அவ உடனே வந்து பார்க்கணும்னு சொல்லுவா, அது முடியாதுங்கிறதாலதான் போய் சொன்னேமா அப்படின்னு கதிர் சொல்ல கோமதி குழம்பி போறாங்க. ஏய் என்னடா என்னென்னமோ சொல்ற, சரி நீ சொல்றதெல்லாம் நம்பலாமான்னு கேக்குறாங்க கோமதி. மா நான் ஏமா உங்ககிட்ட பொய் சொல்ல போறேன், நிஜமாவே உடம்பு சரியில்லாதவர் கூட தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு கதிர் சொல்ல, வேற ஏதாவது தப்பு பண்றியாடா நீ அப்படின்னு கோமதி கேட்க கதிருக்கு சுறுசுறுன்னு ஏறிடுது. தப்பு பண்ற மாதிரி எங்க அம்மா ஒண்ணு என்ன வளர்க்கலையே அப்படின்னு பால் அப்படியே கோமதி பக்கமே திருப்பிடுறாரு. பெருமூச்சு விடுற கோமதி, நான் போனை வைக்கிறேன்டான்னு சொல்ல, சரி சரிமான்றாரு. கதிரு ஒன்னு மறந்துட்டேன்டா டேய் அப்படின்னு கூப்பிட, சொல்லுங்கமான்றாரு. டேய் வீட்டுக்கு வந்த உடனேயே ராஜி உன் சட்டையை பிடிச்சி கேட்க போறா, அதுக்கு மட்டும் நீ தயாரா இருந்துக்கோ அப்படின்னு கோமதி சொல்ல, வேற வழி அப்படின்னு யோசிச்சுட்டு காலை கட் பண்றாரு கதிர். கோமதி காலை கட் பண்ணாலும் கொஞ்சம் குழம்பி போய் நிக்க கதிர் கால் கட் பண்ணிட்டு ரூம்குள்ள வர்றாரு. அங்க முத்துவேல் கொட்டை கொட்டை முழிச்சிட்டு கொஞ்சம் நிமிர்ந்து உட்கார்ந்துருக்காரு. நீங்க எழுந்திரிச்சிட்டீங்களா அப்படின்னு கதிர் கேட்க, அப்படிங்கிறாரு. எங்க போனேன்னு அவர் கேட்க, இதோ போன் பேச தான் போனேன், அம்மா தான் கூப்பிட்டு இருந்தாங்கன்றாரு கதிர். என்ன சொன்னா கோமதி அப்படின்னு அவர் கேட்க, சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, உங்க தங்கச்சி அப்படின்னு அழுத்தி சொல்றாரு கதிர். அம்மாண்ணா ரொம்ப பிடிக்குமான்னு முத்துவேல் கேட்க, அம்மாண்ணா யாருக்கு தான் பிடிக்காது, உங்களுக்கு பிடிக்காதா, உங்க அம்மாவை உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போனதும் அம்மாவை கூட்டிக்கிட்டு வந்து கூடவே வச்சுக்கிட்டீங்கல்ல அப்படின்னு கதிர் சொல்ல, உங்க அம்மா எப்படி இருக்கான்னு கேக்குறாரு முத்துவேல். நல்லா இருக்காங்க அப்படின்னு கதிர் சொல்ல, அவர் அமைதியா பார்த்துட்டு இருக்காரு. என்ன மனசுக்குள்ள பிளாஷ்பேக் ஓடுதோ அப்படின்னு கதிர் கேட்க, அண்ணன்னு உசுர விடுவா, எங்களுக்கும் எங்க தங்கச்சி மேல அம்புட்டு பாசம், அப்படி இருந்தவ திடீர்னு எங்களை விட்டு எங்கேயோ போனத எங்களால தாங்கிக்க முடியல அப்படின்னு முத்துவேல் சொல்ல, எங்கேயோ எல்லாம் போகல, எதிரிலேயே தான் இருக்காங்க அப்படின்னு கதிர் சொல்றாரு. எதிரில் இருந்தாலும் எங்க தங்கச்சியா இல்லையே, பாண்டியனோட பொண்டாட்டியா தானே இருக்கா அப்படிங்கிறாரு முத்துவேல். எப்பவுமே உங்களுக்கு தங்கச்சியா இருக்க முடியுமா, ஆசைதான் அப்படிங்கிறாரு கதிர். உனக்கு அதெல்லாம் புரியாதுங்கிறாரு முத்துவேல். எல்லாம் புரியும், உங்களுக்கு தான் தேவையில்லாத வீம்பு அப்படின்னு பயங்கரமா மல்லு கட்டிட்டு இருக்காரு கதிர். முத்துவேல் கதிரை முறைச்சு பார்க்க, என்ன உன்ன முறைக்கிறீங்க நீங்க என்னைய, இந்த முறைப்புக்கெல்லாம் நான் இனிமே பயப்பட போறது இல்ல அப்படின்னு கதிர் சொல்ல, இன்னும் அவரு முறைச்சுக்கிட்டே தான் இருக்காரு.
அதை கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணணும்னு நினைக்கிற கதிர், இந்தாங்க இந்த மாத்திரையை போட்டு நல்லா தூங்குங்க. இந்தாங்கன்னு ஒரு மாத்திரையை எடுத்து கொடுக்குறாரு. முத்துவேல மாத்திரை வாங்கி போட்டுட்டு இருக்காரு. நைட் ஆயிடுச்சு. மலர் அடுப்புல தண்ணி பாத்திரம் வைக்கிறாங்க. சுடுதண்ணி போட போறவங்க காலையில சீக்கிரமா கோமதி அம்மா எழுப்பி விட சொன்னாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு அடுப்பை சிம் பண்ணிட்டு போறாங்க. ரூம்க்கு வந்து பார்க்க 3 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. கோமதி நடுவுல படுத்திருக்க. 2 பேரும் அவங்க மேல ஆளுக்கு ஒரு பக்கமா கை போட்டுக்கிட்டு படுத்திருக்கத பார்த்துட்டு அப்படியே நிக்கிறாங்க மலர். 3 பேரையும் மாறி மாறி பாக்குறாங்க. முகத்தை பாக்குறாங்க. 3 பேரும் நிம்மதியா அமைதியா தூங்குறத பாக்குறாங்க. அம்மா மாதிரி ஒரு மாமியார் எவ்வளவு கொடுத்து வச்சவங்கன்னு பெருமூச்சு விட்டுக்கிட்டே வர்றாங்க. ஒரு சந்தோஷ சிரிப்போட மலர் வர அவங்க பின்னாடி இருக்க ரூம் கதவு திறக்குது. மதி வெளியே வர்றாங்க. சத்தம் கேட்டு திரும்பி பாக்குற மலர் எழுந்திரிச்சிட்டியான்னு கேக்குறாங்க. அப்படிங்கிறவங்க என்னாச்சுன்னு கேக்குறாங்க. மலர் அந்த ரூமை பார்க்க, ஏங்க என்ன அந்த ரூமையே பாக்குறீங்கன்னு கேக்குறாங்க மதி. என்கிட்ட காலையில சீக்கிரமா எழுப்பி விட சொல்லி கோமதி அம்மா சொன்னாங்க அப்படின்னு மலர் சொல்ல, அப்படின்னு பாக்குறாங்க மதி. போய் எழுப்பலாம்னு போனா அவங்க நடுவுல படுத்திருக்காங்க. 2 மருமகளும் லெஃப்ட் அண்ட் ரைட்ல படுத்து அவங்கள கட்டி பிடிச்சிட்டு படுத்திருக்காங்க. பாக்குறதுக்கே செம்ம கியூட்டா இருந்துச்சு அப்படின்னு மலர் சந்தோஷமா சிரிக்க, அவங்கள பார்த்தா மாமியார் மருமக மாதிரியே இல்லைல்ல, ஒரு அம்மாவும் 2 பொண்ணும் மாதிரி தானே இருக்கு அப்படிங்கிறாங்க மதி. எனக்குமே அப்படிதான் தோணுது. 3 பேருமே எப்பவுமே ஒன்னா இருக்காங்க. ராஜியையும் மீனாவையும் அவங்க அத்தை எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சத்தமா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நடத்துறாங்க அப்படின்னு மலர் ஆனந்தமும் ஆச்சரியமா சொல்றாங்க. இந்த கப்பல் டூல்ஸ் மாதிரி இவங்க மாமியார் மருமக டூல்ஸ் ஆட்ருக்கு அப்படின்னு மதி சொல்ல 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. நம்ம அத்தை இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு மலர் சொல்ல, உங்களுக்கும் அவங்கள கட்டி பிடிச்சிட்டு தூங்கணுமான மதி கேக்குறாங்க. அந்த அளவுக்கெல்லாம் வேண்டாம், ஆனா அவங்க கொஞ்சம் சிடு சிடுன்னு இல்லாம இருக்கலாம் இல்லைங்கிறாங்க மலர். அவங்க உலகத்தோட 8வது அதிசயத்துக்கு ஆசைப்படுறாங்க போல இருக்கு. கரெக்ட் தான் அப்படின்னு மதி மலரோட கையை தட்டி கொடுத்துட்டு இருக்க. ரூமை திறந்துகிட்டு மீனா வர்றாங்க. தூக்கம் கலையாம எழுந்து வர்றவங்க எல்கேஜி குழந்தைங்க மாதிரி குட் மார்னிங்ட்டு வர்றாங்க. யார் கதவை திறந்ததுன்னு மீனா கேட்க, நான் தான்றாங்க மலர். அம்மாவை எழுப்பி விடலாம்னு வந்தேன், ஆனா நீங்க தூங்குற அழகை பார்த்து டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு திரும்பி வந்துட்டேன் அப்படின்றாங்க மலர். உடனே மீனா தூக்கமெல்லாம் கலைஞ்சு போய் தெக்க புன்னகையோட அவ்வளவு அழகாவா தூங்கணும்னு கேக்குறாங்க. ஆமான்னு மலர் யோசனையே இல்லாம ஒத்துக்க மீனாவும் மதியம் சிரிக்கிறாங்க. அவங்க ரொம்ப வெக்கத்துல இப்படின்னு ஆடிட்டு இருக்க. சரி நான் போய் எழுப்பி விடுறேன்னு மலர் திரும்புறாங்க. நீங்க இருங்க, அத்தைய நானே போய் எழுப்பி விடுறேன் அப்படின்னு மீனா கேட்க சரின்றாங்க மலர். மீனா போய் கோமதி ராஜி எல்லாரையும் எழுப்பி கூட்டிட்டு வந்து அந்த விடியாத இருட்டு நேரத்துல உட்கார வச்சிடுறாங்க. எல்லாரும் ஏதோ குடிச்சிட்டு இருக்காங்க. மதி எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ராகவன் லட்சுமி அங்க நின்னுட்டு இருக்காங்க. எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் எழுந்திருச்சிங்க அப்படின்னு லட்சுமி கேட்க, வாக்கிங் போலாமேன்னு தாங்கிறாங்க கோமதி. குன்னக்குடியில நீங்க வாக்கிங்லாம் போவீங்களா அப்படின்னு லட்சுமி ஆச்சரியமா கேட்க, அட நீங்க வேற, போகணும்னு ஆசைதான், ஆனா கிளம்புற அன்னைக்கு தான் மழை வரும். இன்னொரு நாளைக்கு பார்த்தா ரோட தோண்டி போட்டுருவாங்க. இன்னொரு நாள் வீட்டு வேலை இருக்கும் அப்படின்னு கோமதி 3 நாளைக்கு லிஸ்ட் கொடுத்துடுறாங்க. மீதி 4 நாள் காரணம் சொல்லிங்களே நீங்க. என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நானும் ஒரு நாள் கிளம்புனேன். அன்னைக்கு என்ன பார்த்து வாக்கிங் போன ஒரு பொம்பளை கழுத்துல இருந்து செயினை அறுத்துட்டாங்கன்னு நியூஸ் வந்துச்சு அப்படின்னு கோமதி சொல்ல லட்சுமி ரொம்ப சந்தோஷமா, ஆக மொத்தம் நீங்க வாக்கிங் போறதே இல்ல அப்படின்னு கேட்க கோமதி ஒத்துக்கிறதுக்கு ரெடியா இல்ல. அப்படிலாம் இல்ல, கொல்லப்புறத்துல எப்படியாவது ஒரு அரை மணி நேரமாவது நடந்துடுவேன் அப்படின்னு கோமதி சொல்ல, அப்படியாங்கிற மாதிரி பாக்குறாங்க லட்சுமி. சரி நீங்க யார் யாரெல்லாம் வாக்கிங் போவீங்கன்னு கேக்குறாங்க. இவரு நடக்க போவாரு, சுரேஷ் ஜிம்முக்கு போவான், இதோ என் புது மருமக ஓடுறதுக்கு போவா அப்படின்னு நக்கலா முடிக்கிறாங்க லட்சுமி. மலரும் மதியம் கொஞ்சம் சங்கடத்தோட பாத்துக்கிறாங்க. ஓ மாமனாரும் மருமகளும் சேர்ந்தா போறாங்கன்னு கோமதி கேக்குறாங்க. இல்லங்கம்மா, ஒரு நாள் சேர்ந்து போனோம், அடுத்த நாள்ல இருந்து தனியா தான் போறோன்றாங்க மதி. ஏன்னு கேட்கலான்னு கோமதிக்கு நாக்கு துடிச்சாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஓ அப்படின்னு முடிச்சுக்கிறாங்க. ராஜி நீ வாக்கிங் வரியான்னு கோமதி கேட்க, வரேன் தன்றாங்க அவங்க. சுத்தி முத்தி பார்த்துட்டு, ஏமா மலரு நீ என்ன கோமதி கேட்க, நான் வரலன்னு தயக்கமா சொல்றாங்க மலர். இவ வந்துட்டா வீட்டு வேலையெல்லாம் யார் பாக்குறது அப்படின்றாங்க லட்சுமி. ஏங்க ஒரு நாள் என் கூட வரட்டுமேன்றாங்க கோமதி. லட்சுமி மலரை முறைக்க மலர் புரிஞ்சுக்கிட்டு, இல்ல நீங்க போயிட்டு வாங்கன்றாங்க. சரி வேண்டாம் விடு, ஏய் மீனா நீ வா அப்படின்னு கோமதி கூப்பிட, ஐயோ காலையில எழுந்த உடனே நடக்கிறதெல்லாம் எனக்கு செட் ஆகாதத்த, நான் மலரக்கா கூட கிச்சன்லயே இருந்துக்கிறேன்னு மீனா சொல்ல மலர் கொஞ்சம் நன்றியோட பாக்குறாங்க. இவ வேற
அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. மலரக்கா காஃபி போட்டா நான் சக்கரை போடுறேன், சட்னி அரைக்கிறாங்கன்னா தேங்காய் துருவி கொடுக்குறேன், அவ்வளவுதான் என்னால முடியும்னு நெத்திய சொல்லிடுறாங்க மீனா. கொஞ்ச நேரம் யோசிக்கிற கோமதி, அப்ப சரி, நானு மதி ராஜி அண்ணன் கூட வாக்கிங் போறோம் அப்படின்னு கோமதி சொல்ல, அவர் குடிச்சிட்டு இருந்த ஜீரக தண்ணி பொறையேறிடுது. ஏங்க ஐயோ அப்படின்னு லட்சுமி பதற, அண்ணன் பார்த்து அப்படின்னு கோமதியும் மற்றவங்களும் பதறிட்டு இருக்காங்க. ஏங்க பாத்துங்க அப்படின்னு அவர் தலையில தட்டுறாங்க லட்சுமி. என்னது, ஏன் கூட வாக்கிங் வர்றீங்களா அப்படின்னு ராகவன் கேட்க, ஆமாண்ணே சேர்ந்து போவோன்றாங்க கோமதி. உடனே லட்சுமி பாஞ்சு அடிச்சு வர்றாங்க. எதுக்குங்க தேவையில்லாத வேலையெல்லாம் அப்படின்னு சொல்ல, கோமதி உடனே ஏங்க நீங்களும் வரலாம்ல சேர்ந்துன்னு கோத்து இழுக்கிறாங்க. ஐயோ உங்களையே போக வேணான்னு சொல்லிட்டு இருக்கிறோம், இதுல என்ன வேற கூப்பிடுறீங்களான்னு லட்சுமி பாக்குறாங்க. ஆஹாஹா வேணாம் இவளாலெல்லாம் முடியாது, இவளுக்கு ஏற்கனவே மூட்டு வலிங்கிறாரு ராகவன். உடனே லட்சுமிக்கு மத்தவங்க முன்னாடி இப்படி சொன்னது ஒரு மாதிரி ஆயிடுது. அது என்ன ஆனா உன்னா எனக்கு மூட்டு வலின்னு சொல்லிடுறீங்க அப்படின்னு லட்சுமி சொல்ல, உண்மைதானே அதுன்னு ராகவன் கேக்குறாரு. நடக்க முடியாத அளவுக்கெல்லாம் எனக்கு ஒன்னும் மூட்டு வலி இல்ல, இன்னைக்கு நானும் வரேன்னு அந்தம்மா ரோஷத்தோட சொல்றாங்க. அட ஆச்சரியமேன்னு மலர் பார்த்துட்டு இருக்காங்க. அது என்ன வாக்கிங் அப்படி ஒரு விஷயமான்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு லட்சுமி சொல்ல, மலர் உடனே மதிக்கிட்ட, என்ன மதி இவங்களும் வாக்கிங் வரேன்னு சொல்றாங்கன்னு ஹஸ்கி வாய்ஸ்ல கேக்குறாங்க. நல்ல விஷயம் தானே அப்படின்னு மதி கேட்க, இது உனக்கு நல்ல விஷயமா அப்படின்னு மலர் சொல்ல, பாத்துக்கலாம்னு சிரிக்கிறாங்க மதி. ஆனா ரொம்ப தூரம் நடப்பனான்னு எனக்கு தெரியல, ஒரு 15 நிமிஷம் இல்லைன்னா 20 நிமிஷம் நடக்கலான்றாங்க லட்சுமி. இங்க பாருங்க, பேசிக்கிட்டே அப்படியே நடந்தோன்னு வைங்க, நடக்கிறதே தெரியாதாமா, வாங்க போயிட்டு வந்துடலான்னு கூப்பிடுறாங்க கோமதி. மதியம் ராஜியும் முன்னாடி கொஞ்சம் வேகமா நடந்துகிட்டு இருக்க, பின்னாடி ராகவன் லட்சுமி கோமதின்னு நடந்துட்டு இருக்காங்க. ராஜி நீ படிச்சதெல்லாம் குன்னக்குடி தானா அப்படின்னு மதி கேட்க, ஆமா குன்னக்குடியில தான்றாங்க ராஜி. கதிர் படிச்சதுன்னு மதி கேட்க, அவனும் குன்னக்குடியில தான்றாங்க ராஜி. எப்போ இருந்து IPS ஆகணுங்கிறது உன்னோட ஆம்பிஷன் அப்படின்னு மதி கேட்க, அதுவா சின்ன வயசுல இருந்தே அதுதான் ஆம்பிஷன். காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கான ப்ரிப்பரேஷனை மெதுவா ஸ்டார்ட் பண்ணேன், அப்புறம் ஒரு குட்டி பிரேக் எடுத்தேன், அதுக்கப்புறம் கதிரை கல்யாணம் பண்ணதும் அவன் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணான். இப்ப ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிச்சிருக்கேன், அடுத்தது மெயின்ஸ் தான் அப்படிங்கிறாங்க ராஜி. நமக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி மாமியார் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் இல்லைன்னு மதி கேக்குறாங்க. ஆமாங்கான்றாங்க ராஜி. கோமதி நடந்துட்டு இருக்க, அவங்களுக்கு கொஞ்சம் பக்கமா ராகவன் வந்துட்டு இருக்க, கோமதி பேசிக்கிட்டே வர்றாங்க. கூட வந்த லட்சுமி முட்டிக்கால பிடிச்சிட்டு அப்படியே நின்னுடுறாங்க. கொஞ்ச தூரம் போன கோமதி, எங்கடா மிடில்ல வந்த ஒரு கேரக்டரை காணோம் அப்படின்னு திரும்பி பாக்குறாங்க. அவங்க காலை பிடிச்சிட்டு முகத்தை சுழிச்சிட்டு இப்ப கஷ்டப்பட்டு நிக்கிறாங்க. கோமதி அவங்கள பார்த்து, அக்கா வாங்கக்கா வேகமா வாங்கன்னு கூப்பிடுறாங்க. கோமதி கூப்பிடுற சத்தம் கேட்டு போயிட்டு இருந்த மதியம் ராஜியும் திரும்பி பாக்குறாங்க. என்னால முடியலைங்க அப்படின்னு லட்சுமி சொல்ல, ஐயோ உங்களால முடியும், முயற்சி பண்ணுங்க வாங்கன்னு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆயிட்டு இருக்காங்க கோமதி. லட்சுமியை மெல்ல நிமிர்ந்து இடுப்பை பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பிக்க, மதிய ராஜியும் சிரிச்சிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடி மதிய ராஜியும் பேசிக்கிட்டே போக, உங்க மருமக வாக்கிங்லாம் போவாளா ஊர்ல அப்படின்னு கேக்குறாரு ராகவன். வாக்கிங்கா, நீங்க வேற என்ன கிரவுண்ட்ல ஜாகிங் போய் எக்ஸசைஸ் எல்லாம் கூட பண்ணுவான்றாங்க கோமதி. IPS ஆகணும்னா உடம்ப நல்லா பாத்துக்கணும்ல அப்படின்னு கோமதி சொல்ல, ராகவனும் லட்சுமியும், ஐயோ என்ன இந்த பொம்பளை எதுக்கும் அலட்டிக்காது போல இருக்கே, எல்லாத்துக்கும் அச்சுக்கரையும் கொடுக்குதுன்னு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. பொம்பளைங்களுக்கு எக்ஸசைஸ் எல்லாம் தேவையே இல்ல, வீட்டு வேலையை ஒழுங்கா பார்த்தாலே போதும், எந்த வியாதியும் வராதுன்னு வருஷமா வாக்கிங் போற காண்டாமிருகம் சொல்றாரு. அட்டையா மாத்திரையை போட்டுக்கிட்டு இருக்க அவர் பேச்சு கேட்டு மதி முகத்தை சுழிக்கிறாங்க. அட நீங்க வேற என்ன, பொம்பளைங்களுக்கு பாதி வியாதி வர்றதே வீட்டு வேலை பாக்குறதாலதான். கிச்சன்லயே காலையில இருந்து சாயந்தரம் வரலும் நின்னா தெரியும் முதுகு வலினா என்னன்னு அப்படின்னு முகத்துல அடிச்ச மாதிரி பதில் சொல்லிடுறாங்க கோமதி. நல்லா வேணும் வாங்கி கட்டிக்கிட்டோன்ற மாதிரி மதி கேட்டுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. உடனே லட்சுமியும், மதி என்ன வீட்டு வேலையா பாக்குறா, ஆனாலும் சொல்ல கேட்காம வாக்கிங் ஜாகிங்னு போய்கிட்டு தானே இருக்கிறா அப்படின்னு அந்தம்மா குற்றப்பத்திரிகை வாசிச்சிட்டு இருக்க, ராஜியும் மதியம் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஏங்கா காலையில இருந்து சாயங்காலம் வரையிலும் நின்னுகிட்டு தானே பாடம் எடுக்கிறா அப்படின்னு கோமதி சொல்ல, யார் அவளை அந்த டெம்பரவரி வேலைக்கு போக சொன்னது அப்படின்னு லட்சுமி சொல்ல, மதிக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்குது. என்னதுக்கா நீங்க டெம்பரவரியோ நிரந்தரமோ, பொம்பளைங்களுக்கு வேலை முக்கியம், அதே மாதிரி உடம்ப பாத்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம், இல்லன்னா 40 வயசுல நம்மள மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்னு கோமதி இன்டைரக்டா லட்சுமிய குத்தி காமிக்கிறாங்க.
அப்படியே சந்தடி சாக்குல எனக்கும் 40 தான்னு சொல்லாம சொல்லிக்கிறாங்க கோமதி. லட்சுமி இங்க என்ன பார்த்துட்டு இருக்க? ஏங்க முடிஞ்சா அப்படியே மலரையும் மதி கூட நடக்க சொல்லுங்க அப்படின்னு கோமதி சொல்ல, ஐயையோ இந்த பொம்பளை அடுப்பங்கரைக்கே வேட்டு வச்சிரும் போல இருக்கேன்னு லட்சுமி பாக்குறாங்க. ஆஹா, அதெல்லாம் முடியவே முடியாது. நீங்க என்னதான் சொன்னாலும் பொம்பளைங்களுக்கு வீட்டு வேலை தான் பெரிய எக்ஸசைஸ். எனக்கு ஃபோன்ல மெசேஜ் எல்லாம் வந்திருக்குது. என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் தான் அனுப்பி வச்சாங்க. ஏதோ ரிசர்ச் எல்லாம் இருக்காமே அப்படிங்கிறாரு ராகவன். அண்ணே பொம்பளை நான் சொல்றேன், அதை நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. உங்க ஃப்ரெண்டு போன்ல அனுப்பிச்சதை பெருசா சொல்றீங்க. என்னத்த உங்களை போய் நான் சொல்ல அப்படின்னு கோமதி வாய் துடுக்க சொல்லி முடிச்சுட. உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படிங்கிறாரு ராகவன். இவங்களும் அங்க போய் மாசக்கணக்கில் டேரா போட்டுட்டு இருக்காங்க. கோமதியை வாய வச்சுட்டு சும்மா இருக்கல. ஏதாவது பிரச்சனையை தான் இழுத்துக்க போறாங்க போல இருக்கு. மதி கொஞ்சம் ஆச்சரியமா ராஜி கிட்ட, என்ன உங்க அத்தை இந்த போடு போடுறாங்கன்னு கேக்குறாங்க. எங்க அத்தை எப்பவுமே அப்படிதான், வக்கீல் ஆகி இருக்க வேண்டியவங்கன்றாங்க ராஜி பெருமையா. அப்படின்னு திரும்பி பார்த்து சிரிக்கிற மதி, ராஜி உங்க மாமா எப்படின்னு கேக்குறாங்க. அவரா, நாம ஏதாவது பண்ணினா அவரு நிறைய கேள்வி கேட்பாரு. ஆனா நாம பண்ற விஷயம் சரின்னு தெரிஞ்சா சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்னு ராஜி சொல்ல, அடேங்கப்பா அப்படின்னு பாக்குறாங்க மதி. ஆரம்பத்தில் நான் ஐபிஎஸ் ஆக போறேன்னு சொன்னதும் கிரவுண்டுக்கு நான் ட்ரைனிங் போறதுல மாமாவுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. ஆனா பேசி புரிய வச்சதும் அவர் புரிஞ்சுக்கிட்டு என்னை என்கரேஜ் பண்ண தொடங்கிட்டாரு அப்படின்னு ராஜி சொல்ல, சூப்பர் ராஜி, அப்படிதான் எல்லாரும் இருக்கணும். நான் டிஷர்ட் போட்டு வாக்கிங் போறதே எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு தெரியுமா அப்படின்னு மதி கேக்குறாங்க. இதுல என்னக்கா இருக்கு? ஊர்ல நானும் டிஷர்ட் ட்ராக் எல்லாம் போட்டுதான் ட்ரைனிங்க்கு போவேன் அப்படின்னு ராஜி சொல்ல, அப்படியான ஆச்சரியமா கேக்குறாங்க மதி. ஆமாக்கா, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ராஜி சொல்ல, இதெல்லாம் கேட்கவே எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா அப்படின்னு மதி ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிட்டே போறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் வந்ததும் மறுபடியும் அனுத்த ஆரம்பிக்கிறாங்க லட்சுமி. ஷோ எப்பா அப்படின்னு அவங்க இழுத்து பிடிச்சிக்கிட்டு நகர்ந்து வர, அக்கா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நடந்து வாங்கன்றாங்க கோமதி. அவங்க அசராம நடக்கிறவங்க, அதான் பாத யாத்திரையே போனவங்களாச்சே. தேவையில்லாத வேலை இதெல்லாம் அப்படின்னு லட்சுமி சொல்ல, எல்லாம் தேவையான வேலை தான்க்கா, வாங்க நானும் ஊருக்கு போய் தொடர்ந்து நடக்க போறேன். இதோ பாருங்க, நீங்களும் நடக்கணும் சரியா? போன் பண்ணி கேட்பேன்றாங்க கோமதி. இன்னைக்கே எப்படி வீடு போய் சேர போறேன்னு தெரியல. இதுல தினம் தினம் நான் எங்க நடக்கிறது அப்படின்னு லட்சுமி சொல்ல, லட்சுமிய பலமா மோட்டிவேட் பண்ணிட்டு வர்றாங்க கோமதி. இந்த அம்மா வாயவே மூடவே மூடாத போல இருக்கேன்னு பாத்துக்கிட்டு வர்றாரு ராகவன். இப்படி அவங்க வாக்கிங் போக, அவங்க கூட கேமரா போக, நாமளும் அங்கேயே தான் போயிட்டு இருக்கணுமா அப்படின்னு நம்ம கொஞ்சமா நொந்துக்கிற நேரத்துல டக்குன்னு வீட்டை காட்டுறாங்க. இங்க என்ன நடக்க போகுது? மலர் அடுப்புகிட்ட இருந்து காஃபி போட்டுட்டு இருக்காங்க. மீனா உள்ளர வர்றாங்க. நல்ல வாசனையா இருக்குன்னு மீனா வாசம் பிடிச்சிட்டு வர, வா மீனா இந்த காஃபி குடின்னு டம்ளர்ல ஊத்தி கொடுக்குறாங்க மலர். தேங்க்யூன்னு வாங்கிக்கிறாங்க மீனா. அடுத்து அவங்க அடுப்பு தொடச்சிட்டு இருக்க, நீங்க காஃபி குடிக்கலன்னு மீனா கேக்குறாங்க. இல்ல நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன்றாங்க மலர். ஏன்னு மீனா கேட்க, வேலை இருக்குன்றாங்க. ஒரு காஃபி குடிச்சிட்டு வேலை செய்யலாம்ல, அந்த காஃபி யாருங்க போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க, யாராவது வருவாங்க மீனா, வந்து காஃபி கேட்பாங்க, அதுதான் முன் யோசனையா போட்டு வச்சுட்டேன் அப்படின்னு மலர் சொல்ல, அதெல்லாம் வரும்போது பாத்துக்கலாம், இந்த காஃபியை நீங்களே குடிச்சிருங்கன்னு எடுத்து கொடுக்குறாங்க மீனா. இல்ல பரவாயில்லன்றாங்க மலர். அட புடிங்க குடிங்க அப்படின்னு மீனா கொடுக்க வாங்கிக்கிற மலர் ஏதோ மீனாவே காஃபி போட்டு நீட்டின மாதிரி சந்தோஷமா பாக்குறாங்க. மீனா ஒரு சிப் குடிச்சிட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்க இருக்க சேரை இழுத்து போட்டு உட்கார போறாங்க. ஏன்னா காஃபியை நின்று ரசிச்சு குடிக்க முடியாது, அதுதான் வந்து உட்காந்துக்கிறாங்க போல இருக்கு. எல்லாரையும் கவனிச்சுக்கும் போது நாமளும் நம்மளை கொஞ்சம் கவனிச்சுக்கணும்க்கா. எங்க அத்தை மாதிரி இருக்கணும். அவங்க வேலையும் செய்வாங்க, கூட அவங்களையும் பாத்துக்குவாங்க, எல்லார்கிட்டையும் வேலை வாங்கவும் செய்வாங்க. நீங்க என்னடான்னா தனியாவே கிச்சன்ல கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா காஃபி எடுத்து குடிக்கிறாங்க. நான் உதவிக்கு கூப்பிட்டா யார் வருவாங்க அப்படின்னு மலர் கேட்க, வர வைக்கணும்க்கா அப்படிங்கிற மீனாவை எப்படின்ற மாதிரி ஆச்சரியமா பாக்குறாங்க மலர். நீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்கல்லன்னு மீனா கேட்க, ஆமான்றாங்க மலர். அப்புறம் ஏன் வேலைக்கு போகல அப்படின்னு மீனா கேட்க, டிகிரி முடிச்சதும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க அவங்க. அதனால என்ன, கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போயிருக்கலாம்லன்னு மீனா கேக்குறாங்க. நான் வந்த கையோட அத்தைக்கு முட்டி வலி வந்துருச்சு, அவங்களால எந்த வேலையும் பார்க்க முடியல, அவங்க கிச்சன்ல இருந்து வெளியே போயிட்டாங்க, நான் உள்ளர வந்துட்டேன்றாங்க மலர். அட அப்படின்னு மீனா பார்த்துட்டு இருக்க, ஆனா அவங்களையும் சும்மா சொல்ல முடியாது, 5 பிள்ளைங்களை பெத்து ஆளாக்குறதெல்லாம் என்ன சும்மாவா அப்படின்றாங்க மலர். உங்களுக்கு வேலைக்கு போகணும்னு ஆசை இருந்துச்சா
அப்படின்னு மீனா கேட்க அதெல்லாம் நிறைய இருந்துச்சு. நல்ல சாரி கட்டிக்கிட்டு ஹேண்ட்பேக் மாட்டிக்கிட்டு வேலைக்கு போற மாதிரி நிறைய கற்பனை பண்ணுவேன். காலேஜ் படிக்கும் போதே நிறைய சாரியும் வாங்கி சேர்த்தேன். அப்புறம் எங்க வீட்டு பக்கம் ஒரு புடவைக்காரர் வருவாரு, இன்ஸ்டால்மெண்ட்ல புடவை விற்பாரு. அவர்கிட்ட இருந்து எங்க அம்மா நிறைய புடவை வாங்கி கொடுப்பாங்க. எங்க அம்மாவுக்கு தையல் வேற தெரியுமா, டிசைனா மேட்சிங் பிளவுஸும் தச்சு கொடுப்பாங்க. தினமும் ஒரு புடவைக்கு மேட்சிங்கா பிளவுஸ் போட்டு 2 வீலர்ல வேலைக்கு போகணும்னு கொல்ல ஆசை. ஆனா நடக்கலன்றாங்க மலர் ஏக்கத்தோட. இனிமேலாவது நடக்குமான்னு கேக்குறாங்க மீனா. பாப்பா கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் வேணும்னா முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்றாங்க மலர். கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம்னா அப்படின்னு மீனா கேட்க ஒரு 7-8 வருஷம் கழிச்சுன்றாங்க மலர். அப்பெல்லாம் யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு மீனா சொல்ல புரியுதுதான் அப்படின்றாங்க மலர். எனக்கும் உங்க சிச்சுவேஷன் புரியுதுக்கா, விடுங்க. என் வாய் வேற சும்மா இருக்காது, யார்கிட்டயாவது ஏதாவது பேசி குழப்பி விட்டுடுவேன் அப்படின்னு மீனா சொல்ல, அட இவளை திட்டுறதுக்கு வேற யாரும் வேண்டியதில்லை போல இருக்கே, இவளை திட்டிக்குவா போல இருக்கே அப்படின்னு சிரிக்கிறாங்க மலர். இதனாலேயே எங்க ஊருக்குள்ள எனக்கு நிறைய கெட்ட பேர் இருக்குக்கா அப்படின்னு மீனா சொல்ல, என்ன கெட்ட பேருன்னு மலர் ஆர்வமா கேக்குறாங்க. எல்லார் விஷயத்திலையும் தலையிடுறவ, அடுத்தவங்க வாழ்க்கையில மூக்க நுழைக்கிறவ, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறவன்னு நிறைய கெட்ட பேர் இருக்குன்னு ஏகத்துக்கும் ஃபீல் பண்றாங்க மீனா. மலர் சிரிப்போட, உன்னை பார்த்தா அப்படியெல்லாம் தெரியலையே அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு ஏக சந்தோஷமாயிடுது. நான் ஒரு புள்ள பூச்சிக்கா, ஆனா இந்த ஊருக்கு அது புரிய மாட்டேங்குது அப்படின்னு அழுத்துக்கிறாங்க மீனா. ஆனா ஒண்ணு மீனா, என்னதான் வேலைய பத்தி பெருசா பேசலனாலும் வேலைக்கு போறவங்களை பார்க்கும்போது சின்னதா ஒரு ஆசை வரதான் செய்யுது. திடீர்னு கல்யாணம் ஆனதுனால மதி பெருசா வேலைக்கெல்லாம் லீவு சொல்லல. கல்யாணம் முடிஞ்ச 3வது நாளே மறுபடியும் வேலைக்கு போக போறேன்னு மதி சொன்னா. மாமா கிட்ட போய் சொன்னா அவர் எங்க வேலைக்கு போக வேணான்னு சொல்லிடுவாரோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா அவங்க சம்மதம் சொல்லி அவ வேலைக்கு போறத பார்த்து நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா அப்படின்றாங்க மலர். நீங்க சந்தோஷம் மட்டுமா படுறீங்க, அவங்க வேலைக்கு போறதுக்கு சப்போர்ட்டாவும் இருக்கீங்க, அவங்களுக்கு சமைச்சு கொடுத்து எல்லாமே பண்றீங்களே, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்க்கா அப்படின்றாங்க மீனா. ஆனா மதியம் சும்மா இல்ல மீனா, அவளும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவா. நாங்க 2 பேரும் உன்னையும் ராஜி மாதிரியும் வச்சுக்கோ என்றாங்க மலர். எங்க கூட எங்க ஊர்ல சரவணை மாமா ஒய்ஃபும் இருந்தாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போற வரைக்கும் அவங்களும் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம எல்லா வேலையும் செய்வாங்க. எனக்கு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கட்டி கொடுப்பாங்க. பொதுவா மருமகளுங்களுக்குள்ள சண்டை வரும்னு சொல்லுவாங்கல்ல, நான் வாக்கப்பட்டு போன வீட்லயும் சரி இங்கேயும் சரி அப்படி எதுவுமே இல்ல அப்படின்னு மீனா சொல்ல, அது பெரிய விஷயம்தான் இல்ல அப்படின்னு மலர் சந்தோஷமும் சிரிப்புமா கேக்குறாங்க. ஆமாக்கா, ஒரு விமனுக்கு இன்னொரு விமன் கிட்ட இருந்து கிடைக்கிற சப்போர்ட் மாதிரி பெரிய விஷயம் இந்த உலகத்திலேயே இல்ல. அந்த சப்போர்ட் மட்டும் கிடைச்சதுன்னு வையுங்களேன், ஒருத்தர் கையை இன்னொருத்தர் கெட்டியா புடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு மீனா சொல்ல மலரும் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வெளியே இருந்து மலரே காஃபி குடுக்குறியா அப்படின்னு லட்சுமியோட வாய்ஸ் வருது. இதோ எடுத்துட்டு வரேன்னு குரல் கொடுக்குறாங்க மலர். போட்டு வச்ச காஃபிக்கு வேலை வந்துருச்சு அப்படின்னு மலர் அடுப்பு கிட்ட போய் காஃபி பாத்திரத்தை எடுத்து ஸ்டவ்ல வைக்கிறாங்க. அக்கா இப்பதானே போட்டீங்க, சூடாதான் இருக்குன்றாங்க மீனா. எங்க அத்தைக்கு காஃபி கொதிக்க கொதிக்க வேணும் அப்படின்னு மலர் சொல்ல, அட பாவமேன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க மீனா. இல்ல கொதிக்க கொதிக்க காஃபி போடுற மலர் பாவமா, இல்ல கொதிக்க கொதிக்க அதை கொட்டிக்கிற லட்சுமி பாவமான்னு பாவம் அவங்களுக்கே தெரியல. ராகவன் ஃபோன் பேசிட்டு இருக்காரு. சரிங்க மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷம், நான் வச்சிடுறேன்னு ஃபோனை வைக்கிறாரு. கூடவே உட்கார்ந்துருக்க லட்சுமி அவரையே சிரிப்போடு பார்த்துட்டு இருக்காங்க. நாளைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம்னு மாப்பிள்ள சொல்லிட்டாரு அப்படின்ற ராகவன் கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்துருக்க கோமதி கிட்ட, உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையேன்னு கேட்கிறாரு. கோவிலுக்கு போகலாம்னு கூப்பிட்டா யாராவது மாட்டேன்னு சொல்லுவாங்களா, போயிட்டு வந்துடலான்றாங்க கோமதி. இந்த பக்கம் திரும்ப பாக்யராஜ் உட்கார்ந்துருக்காரு. பாக்யராஜனை கூப்பிட அப்பாங்கிறாரு. பூசாரியோட நம்பர் தர்றேன், அவர்கிட்ட பேசி பூஜைக்கு வேண்டிய சாமானத்தெல்லாம் வாங்கி வைக்க சொல்லு அப்படின்னு ராகவன் சொல்ல, சரிப்பா வாங்கிடுறேன்றாரு பாக்யராஜ். மலரும் அங்க நின்று பார்த்துட்டு இருக்க. அன்னைக்கு மாதிரியே வேன் பிடிச்சிடு என்ன அப்படின்னு லட்சுமி கேட்க, பிடிச்சிடலாங்கம்மான்றாரு அவரு. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து யாரெல்லாம் வர்றாங்கன்னு ராகவன் கிட்ட கேக்குறாங்க அவங்க ஒய்ஃப். யாரு, மாப்பிள்ளையும் ரேவதியும் தான் வர்றாங்கன்றாரு காண்டாமிருகம். வேற யாரையாவது கூப்பிடணுமான்னு லட்சுமி கேட்க, இது சுரேஷோட கல்யாணத்துக்காக நாம வேண்டிக்கிட்டது தானே, அதனால மதியோட அம்மா அப்பாவையும் கூப்பிடணும் என்ன அப்படின்னு ராகவன் சொல்ல, சரி
மதியோட அப்பாவுக்கு தான் உடம்பு முடியாம இருக்காரு, வருவாங்களான்னு கேக்குறாங்க லட்சுமி. அவங்க வர்றாங்களோ இல்லையோ அத பத்தி நமக்கு கவலை இல்ல, ஒரு மரியாதைக்காக கூப்பிடுறத கூப்பிட்டுருவோமே அப்படின்னு ராகவன் சொல்ல மலர் ஏக்கத்தோட பாத்துட்டு இருக்காங்க. அவங்க மனசுல என்ன ஓடுதுன்னு பாக்யராஜும் பாக்குறாரு. அடுத்து ராகவன் போன் எடுத்து மதியோட அம்மா அப்பாவுக்கு கூப்பிட மலரும் பாக்யராஜ பார்த்தபடியே சத்தம் இல்லாம பெருமூச்சு விட்டுட்டு இருக்காங்க. அவரும் ரொம்ப பரிதாபமா பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காரு. இத புரிஞ்சுக்கிற கோமதி, அண்ணே, மதியோட அம்மா அப்பாவை கூப்பிடுறீங்க, மலரோட அம்மாவை கூப்பிடல அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ, இவங்க பாட்டுக்கு பொசுக்குன்னு கேட்டாங்களே, மாமா ஏதாவது சொல்லிட போறாருன்ற பயத்தோட மலர் பாக்குறாங்க. ராகவன் கோமதியை ஏற இறங்க பாக்குறாரு. லட்சுமியும் முகம் அப்படியே சுண்டி போய் பாக்குறாங்க. என்னங்க, அவங்களும் உங்களுக்கு சம்மந்தி தானே அப்படின்னு கோமதி சொல்ல எச்சில் முழுங்கிட்டு இருக்காங்க பாக்யராஜும் மலரும். என்ன சம்மந்தி அப்படின்னு லட்சுமி சொல்ல, உங்களுக்கு எந்த கதை எந்த அளவுக்கு தெரியும்னு எனக்கு தெரியல, ஆனா எங்களுக்கும் அவங்களுக்கும் ஆகாதுன்னு ராகவன் சொல்ல ரொம்ப சங்கடத்தோட பாக்குறாங்க மலர். ஆகாதுன்னா என்ன, ஏதாவது பரம்பரை பகையா என்ன, இல்ல சொத்து தகராறா அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. பாக்யராஜோட கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமில்ல அப்படின்னு லட்சுமி கேட்க தெரியுங்கன்றாங்க கோமதி. சின்ன சிறுசுங்க ஆசைப்பட்டுடுச்சிங்க, கல்யாணமும் பண்ணிக்கிச்சிங்க, அதுக்கு அவளோட அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கோமதி கேட்க, ஏண்டி இதுங்களை தூண்டி விடுறதெல்லாம் ஓ வேலை தானன்ற மாதிரி மலர பாக்குறாங்க லட்சுமி. அவங்க ஐயோன்னு பயத்தோடு நிக்கிறாங்க. அவங்களுக்கும் எங்களுக்கும் ஆகாதுன்னு சொன்ன விட்டுடுங்களேன் அப்படின்னு லட்சுமி கொஞ்சம் எரிச்சலோட சொல்ல, அது என்ன ஆகாது போகாதுன்னுகிட்டு, நீங்க வேற, ஒரு நல்லது கெட்டதுக்கு வர்றதுக்கு தானே சொந்த பந்தம்னு இருக்காங்க, அவங்கள எதுக்கும் நீங்க சேர்த்துக்கலன்னா எப்படிங்க அப்படின்னு கோமதி விடாம பேசிட்டு இருக்க. ஐயோ, ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு மலர் பயத்தோடயே நிக்கிறாங்க. விடுங்க, நீங்க அவங்க வந்தா தங்கராஜ் மாப்பிள்ளைக்கு பிடிக்காது அப்படின்றாங்க லட்சுமி. இங்க பாருங்க, எப்ப பார்த்தாலும் மருமகனை பத்தி யோசிக்கிறீங்க, மருமகளை பத்தி யோசிக்கவே மாட்டீங்களா அப்படின்னு கோமதி கேட்க, ரெண்டு பேரும் வெடுக்குன்னு முகத்தை திருப்பிட்டு உட்கார்ந்துருக்காங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆச்சு. எங்க அம்மா எதிர் வீட்டுல தான் இருக்காங்க, ஆனா எங்க அம்மாவோட போய் பேச முடியாது, பார்க்க முடியாது, ஒரு விசேஷத்துக்கு என் அம்மாவை என்னால கூப்பிட கூட முடியாது. எங்க அம்மா என் வீட்டுக்கு வராம இருக்கிறதுக்கு, என் கூட பேசாம இருக்கிறதுக்கான வலி, தோணும் போதெல்லாம் அம்மாவை பார்க்காம இருக்கிறதோட வலி, இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியுங்க அப்படின்னு கோமதி சொல்ல, ஐயோ இதுங்களை வீட்டுல விட்டதே பெரிய தப்பா போச்சு, நொய்யின்னுட்டே இருக்குங்களேன்னு பாக்குறாங்க லட்சுமி. அதனாலதான் அந்த வலி என்னன்னு நான் இவ்வளவு தூரம் சொல்றேன். இதோ பாருங்க, எல்லாரும் வந்து நிக்கும் போது இவ அம்மா மட்டும் வரலன்னா இவ மனசு என்ன பாடுபடும்னு தெரியுமா அப்படின்னு கோமதி கேட்க, பேசாம இருக்கலாம்னா விடமாட்டாங்க போல இருக்கே, வாயை நோண்டி வம்பிழுத்துட்டு இருக்காங்களேன்னு ராகவனும் லட்சுமியும் பாக்குறாங்க. மலர ஒரு முறை முறைக்க அவங்க சிவனேன்னு பாக்குறாங்க. சொன்னா கேளுங்கன்னு கோமதி சொல்ல, அத்தைய கூப்பிடலான்னு கொஞ்சம் தைரியம் வந்து சொல்றாரு பாக்யராஜ். ஐயோ, அவங்கதான் தெரியாம பேசுறாங்கன்னா மாப்பிள்ளை என்னென்ன பண்ணுவார்னு இவருக்கு தெரியாதா, இவரையே வாய விடுறாருன்னு பாக்குறாங்க மலர். உடனே கோமதி பயங்கர எமோஷனலோட, என்னங்க என்னோட வலியை பத்தி இவ்வளவு சொல்லியும் கூட நீங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க, இங்க பாருங்க, 2 நாட்டுக்கு இடையில எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதுவும் ஒரு நாள் முடிவுக்கு வருதுங்க, வீட்டு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வராதா அப்படின்னு கோமதி கேட்க, அவங்கள முறப்பா ஒரு பார்வை பார்த்துட்டு சங்கடமா திரும்பிக்கிறாரு ராகவன். சரி சரி மலரு, உங்க அம்மா போன் நம்பரை கொடு அப்படின்னு கோமதி கேட்க, மலர் அச்சச்சோன்னு பயத்தோட மாமனார் மாமியார் 2 பேரையும் பாக்குறாங்க. உடனே கோமதி குனிஞ்சு அவங்க போன் எடுத்து, இந்தாமா சொல்லுமா அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. அம்மா அம்மா அப்படின்னு மலர் திணறிட்டு இருக்க, இந்தா நீயே போட்டு கொடு அப்படின்னு அவங்க போனை மலர் கையில கொடுத்துரு. ஐயோ, இவங்க தேரை இழுத்து தெருவுல விடாம விடமாட்டாங்க போல இருக்கேன்னு பயத்தோட பாக்குறாங்க மலர். இந்தா அப்படின்னு கோமதி கொடுக்க டக்குன்னு வாங்கிக்கிறாங்க மலர். மாமனாரையும் மாமியாரையும் பயத்தோடைய பார்த்துக்கிட்டு நம்பரை போட்டு கோமதி கிட்ட கொடுக்குறாங்க. கோமதி போனை கையில வாங்க, நீங்க கூப்பிட போறீங்களான்னு லட்சுமி கேக்குறாங்க. என்னங்க நீங்க, நான் எப்படிங்க கூப்பிட முடியும் அப்படிங்கிற கோமதி பொசுக்குன்னு போனை காதுல வைக்கிறாங்க. என்னங்க இந்த அம்மா இப்படி பண்ணுதுன்னு ஹஸ்பண்ட் கிட்ட கையை காட்டுறாங்க லட்சுமி. மலரோட அம்மா ஏதோ வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. போன் ரிங்காக எடுத்து காதுல வச்சு ஹலோங்கிறாங்க. உடனே கோமதி முகத்துல 1000 வாட் பல்ப் எரியுது. ஹலோ, என் பேரு கோமதிங்க, உங்க சம்மந்தி வீட்டுக்காரவங்களோட சொந்தக்காரங்க. நான் யாரு என்னன்னு நாளைக்கு என்ன பார்த்தா உங்களுக்கு தெரியுங்க. இப்ப உங்க சம்மந்தி உங்ககிட்ட பேசணுமாங்க அப்படின்னு கோமதி பொசுக்குன்னு சொல்லிட, நான்லாம் பேச மாட்டேன் ஏங்க, என்னங்க இது அப்படின்னு லட்சுமி ராகவன் கிட்ட பரபரக்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, குலதெய்வம் கோவிலுக்கு போறதுக்கு உங்களை கூப்பிடணுமா, கேளுங்க, உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க.
இருங்க ஒரு நிமிஷம் கொடுக்குறேன் அவங்ககிட்ட, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு இந்தாங்க அப்படின்னு போனை நீட்டுறாங்க. அந்தம்மா இன்னும் கொஞ்சம் ராகவனை நெருங்கி உட்காந்துக்க, இந்தாங்க பேசுங்க, கோவிலுக்கு வர சொல்லி கூப்பிடுங்க, இந்தாங்க பேசுங்கண்ணே அப்படின்னு போனை போட்டு கொடுத்துற. அந்தம்மா போனை வாங்கி இந்தாங்க நீங்களே பேசுங்க அப்படின்னு ராகவன் தலையில பொறுப்பை கட்டிடுறாங்க. அவரு கையில இருக்க போனையை வெறிச்சு பார்த்துட்டு இருக்க அந்தம்மா காதுல போனோட நின்னுட்டு இருக்காங்க. பேசுங்க அப்படின்னு லட்சுமி சொல்ல, இந்தா நீயே பேசிக்கன்னு வச்சிருக்காரு. ஐயோ நான் எப்படிங்க அப்படின்னு லட்சுமி சொல்லிட்டு இருக்க. என்னங்க இது, கோவிலுக்கு தானேங்க கூப்பிடுங்கன்றாங்க கோமதி. நான் என்னங்க பேசுறதுன்னு லட்சுமி கேட்க, அதான் அவங்க சொல்லிட்டாங்கல்ல, இனிமே என்ன பண்ண முடியும், கூப்பிடு பேசு அப்படிங்கிறாரு ராகவன். பயங்கர வேண்டா வெறுப்பா காதுல போனை வச்சு நான் லட்சுமி பேசுறேன்றாங்க லட்சுமி. நல்லா இருக்கீங்களான்னு மலர் அம்மா கேட்க, இருக்கேன், நாளைக்கு வீட்டுல எல்லாரும் குலதெய்வ கோவிலுக்கு போறோம், அதுக்கு கூப்பிட தான் உங்களுக்கு போன் பண்ணேன், நீங்க அவசியம் வரணும் அப்படின்னு லட்சுமி சொல்ல, இங்க மலரால அவங்க காதுல காலையுமே நம்ப முடியல. அவங்க அம்மா அங்க அதிர்ச்சியிலையும் ஆச்சரியத்திலையும் உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. பாகிராஜ் சின்ன சிரிப்போட மலரை பார்க்க அவங்க நம்ப முடியாம பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அம்மா அங்க அதிர்ச்சியில உறைஞ்சிருக்க, எந்த சத்தமும் இல்ல. ஹலோ இருக்கீங்களா அப்படின்னு லட்சுமி கேட்க, இருக்கேங்க, நான் கண்டிப்பா வர்றேன் அப்படின்னு மலரோட அம்மா சொல்ல, சரி நான் வச்சிடுறேன் அப்படின்னு லட்சுமி சொல்ல, அப்படின்றாங்க அவங்க. போன் கட் ஆனதும் நம்ம போன் தானா, லட்சுமி அம்மா தான் பேசினாங்களா, நமக்கு தான் கூப்பிட்டுருந்தாங்களா அப்படின்ற மாதிரி எடுத்து எடுத்து பாக்குறாங்க மலரோட அம்மா. இந்தாங்கன்னு கோமதி கிட்ட போனை கொடுக்க அவங்க வாங்கிக்கிறாங்க. எல்லாருமே ஒரு மாதிரி அமைதியும் இறுக்கமா உட்கார்ந்துருக்க. இப்படிதாங்க இருக்கணும், சொந்த பந்தத்துக்குள்ள சண்டையை போட்டுக்கிட்டு எதுக்கு பேசாம இருக்கணும், எல்லாரும் வந்து நின்னாதானே அது பெருமையும் சந்தோஷமும் அப்படின்னு கோமதி சொல்ல, ரெண்டு பேரும் நெருப்புல உட்கார்ந்துருக்க மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. இங்க பாருங்க, நாளைக்கு அவங்க வரும்போது நீங்க நல்லா பேசணும் சரியா, இப்படி ஒரு பொண்ணை பெத்து உங்க வீட்டுக்கு மருமகளை அனுப்பி வச்சிருக்காங்க, அதுக்காகவே நீங்க உங்களை நல்லா நடத்தணுங்க அப்படின்னு கோமதி சொல்ல, ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் குறுகுறுப்பா இருக்கு. மலர் சொல்ல முடியாத நன்றியோட அப்படியே கோமதியோட கையை பிடிக்க, இதுல என்னமா இருக்கு அப்படின்ற மாதிரி கோமதி அவங்க கையை இறுக்கி பிடிக்கிறாங்க. பல வருஷமா என்னால முடியாதத 10 நிமிஷத்துல சாதிச்சிட்டீங்களே அப்படின்னு ரொம்பவே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு பாக்யராஜ். அடுத்து கோமதி அரசி கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காங்க. என்ன அரசி, எத்தனை தடவை சமைக்கிறப்ப கூப்பிட்டுருப்பேன், வந்திருப்பியா நீ, இப்ப அது தெரியல இது தெரியலங்கிற, அனுபவிடி. இதோ பாருமா, 2 அண்ணனுங்க இருக்கானுங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு வேலை வாங்கு, அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. என்னம்மா டப்பாலாம் மேல தானே இருக்கு, பார்த்து எடுக்க வேண்டியது தானே, இங்க இருக்கிற நான் வந்து எடுத்து கொடுக்க முடியுமா சொல்லு, ஒரு சொல் பேச்சும் கேட்காத நீ அப்படின்னு கோமதி போன்ல கத்திக்கிட்டு இருக்க. மெதுவா உள்ளர வந்த மலர் அவங்களையே பார்த்துக்கிட்டே வர்றாங்க. அப்படியே பக்கத்துல வந்து பின்பக்கமா கோமதியை இறுக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க தோல்ல தலைய வச்சுட்டு அவங்க தேம்பி தேம்பி அழ, என்னம்மா, ஏய் ஏய் அரசி, நான் கூப்பிடுறேன், நீ வேலையை பாரு அப்படின்னு போனை வச்சுட்டு இந்த பக்கம் திரும்ப மலர் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. கோமதியை திரும்ப முடியாத அளவுக்கு அவங்க இறுக்கி ஹக் பண்ணியிருக்காங்க. ஏய் மலரு, மலருமா என்ன ஆச்சு அப்படின்ற கோமதி வயிற்றுல இருக்க அவங்க கையை எடுத்து விட்டுட்டு, மலர் இங்க பாரு என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. மலர் அழுதுகிட்டே இருக்க, என்ன இது குழந்தைத்தனமா, ஏமா அழுவுற, என்னடா அப்படின்னு மலரோட கையை பிடிக்கிறாங்க கோமதி. அப்போ உள்ளர வர்ற பாக்யராஜும் அழுவாத மலருங்கிறாரு. எனக்குன்னு அப்பாவும் இல்ல, இருக்கிறது அம்மாவும் தம்பியும் மட்டும்தான், அவங்க மட்டும்தான் இருக்காங்கன்னு மலர் தேம்பிக்கிட்டே சொல்ல, அதுதான் சொன்னியேம்மாங்கிறாங்க கோமதி. எனக்கு என் அப்பாவையும் தம்பியையும் ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு நான் உயிர், நான் கல்யாணம் ஆனதுல இருந்து அவங்க கிட்ட நான் சரியா பேசுனது கூட கிடையாது, அம்மாவுக்கு ஒரு காய்ச்சல் தலைவலினா அங்க போய் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டது கூட கிடையாது, தம்பி கூட உட்கார்ந்து அவன் வாழ்க்கை எப்படி போகுது என்ன பண்ண போறேன்னு இப்படி பேசி தெரிஞ்சுக்கிட்டது கூட கிடையாது அப்படின்னு மலர் அழுதுகிட்டே சொல்ல, கோமதி வச்ச கண்ணை வாங்காம பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களுமே நினைச்ச நேரம் இங்க வந்து என்ன பார்க்கவுமே முடியாது, நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இங்க எவ்வளவு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு, அது எதுக்குமே எங்க அம்மாவை யாருமே கூப்பிட்டதே இல்ல, எதுக்குமே கூப்பிட்டதே இல்ல அப்படின்னு மலர் கலங்கி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்ப கூட மாமாவோட 60வது பிறந்த நாளைக்கு வந்தாங்க, அவமானப்பட்டு தான் போனாங்க அப்படிங்கிறாங்க மலர். அவமானப்பட்டு மட்டுமா போனாங்க, உங்க தம்பி அடி மேல அடியில வாங்கிட்டு போனாரு, சுரேஷோட கல்யாணத்துக்கு கூட மனசே இல்லாம வேற வழி இல்லாம தான் கூப்பிட்டாங்க, இந்த வீட்ல இருந்து எந்த மரியாதையும் இல்லாம இருந்த எங்க அம்மாவுக்கு போன் பண்ணி கூப்பிட வச்சிட்டீங்க, முதல் தடவையா மரியாதையா நடத்த வச்சிட்டீங்க அப்படின்னு மலர் தேம்பி தேம்பி அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்க.
கோமதியோட கண்களையும் கண்ணீர் வழியுது, தொடச்சிக்கிறாங்க. என்னைக்காச்சும் நடக்கும்னு நினைச்ச விஷயத்த நீங்க நடத்தி காட்டிட்டீங்க அப்படின்னு மலர் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்க கோமதியும் அழுகையோட மலரோட கண்ணீரை தொடச்சி கன்னத்துல தட்டி கொடுக்குறாங்க. பாக்யராஜ் அப்படியே பேச்சு இல்லாம நெகிழ்ந்து போய் நிக்கிறாரு. இங்க பாரு, நான் பெருசா எதுவும் பண்ணலையேம்மா அப்படின்னு கோமதி சொல்ல, உங்களுக்கு அது பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு பெரிய விஷயம். எங்க அம்மாவுக்கு அது பெரிய விஷயம். எங்க அம்மா இப்ப எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க தெரியுமா அப்படிங்கிற மலர் அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாம அழுதுகிட்டே கோமதியை மறுபடியும் இறுக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க நன்றி மொத்தத்தையும் அந்த ஒரு ஹக்ல தெரிய வைக்கணும்னு முயற்சி பண்றாங்க. பாக்யராஜ் ஒரு கையால் ஆகாத பார்வையோட ஈன்னு பார்த்துட்டு நிக்கிறாரு. கோமதி அவங்க கண்ணில் வழியிற கண்ணீரை தொடச்சிக்கிறாங்க. நிமிர்ற மலர் கையெடுத்து கும்பிட்டுட்டு அழுதுட்டு இருக்க கைய புடிச்சிட்டு வேண்டாம் வேண்டான்றாங்க கோமதி. நன்றிமா, ரொம்ப நன்றிமா, நீங்க கொடுத்த இந்த சந்தோஷத்தை நான் என் ஆயுசுக்கும் மறக்க மாட்டேன், ரொம்ப நன்றிமா அப்படின்னு மலர் ரொம்பவே கலங்கி உடைஞ்சு கதறிக்கிட்டு இருக்காங்க. மலர் அப்படின்னு கூப்பிட்டு இருக்க, நாளைக்கு கோவில்ல என்ன நடக்கும்னு தெரியாது, என் அம்மா கிட்ட முகம் கொடுத்து பேசுவாங்களான்னு தெரியாது, தங்கராஜன் என்ன சொல்லுவாருன்னு தெரியாது, ஆனா என் அம்மா தலை நிமிந்து வருவாங்க, நீங்க கூப்பிட்டுதான் நான் வந்தேங்கிற நினைப்போட தைரியமா வருவாங்க, அது போதுமா எனக்கு, ரொம்ப நன்றிமான்னு மறுபடியும் கை கூப்பி அழறாங்க மலர். நமக்கே பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு. இத்தனை வருஷம் பெத்து வளர்த்தவங்கள பார்க்க கூடாது, போகக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு குப்பை மாதிரி ஒதுக்கி வச்சிருந்தவங்க இன்னைக்கு அவங்க கூப்பிட்டு வரப்போறாங்கன்னு மலரோட சந்தோஷம் அளவில்லாம இருக்கு. அவங்க ரொம்ப ரொம்ப ஹையா ஃபீல் பண்றாங்க. இப்போ மலரு இதோ பாரு, அழக்கூடாதுமா அப்படின்னு கண்ணை தொடச்சு விட்டு மலரோட முகத்தை பக்கத்துல எடுத்து நெத்தியில முத்தம் கொடுக்குறாங்க கோமதி. எங்க சிரி அப்படின்னு மலரோட கையை பிடிக்க மலரும் ட்ரை பண்ணி சிரிக்கிறாங்க. சரி போ, கழுவிட்டு வா போ அப்படின்னு கோமதி சொல்ல மலர் போறதுக்கு மனசே இல்லாம கோமதியோட கையை மெதுவா விட்டுட்டு போறாங்க. அதுவெல்லாம் அமைதியா நின்னுட்டு இருந்த பாக்யராஜ், சின்ன விஷயம்தாம்மா, ஆனா அது நடக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு பாக்யராஜ் சொல்ல கோமதிக்கு பாக்யராஜ் மேல கொஞ்சம் கோபம் தான் இருக்கு. அவர் சொல்லிட்டு திரும்பி போக, அதை நீ தான் நடத்தி கொடுக்கணும் பாக்யராஜ் அப்படின்னு கோமதி சொல்ல அவர் திரும்பி அம்மான்னு கூப்பிடுறாரு. அம்மா அப்படின்னு கோமதி முன்னாடி வந்து நிக்க, உன்னை நம்பி இந்த வீட்டுக்கு வந்த பொண்ணு தானே அவளை நீ தானேப்பா பத்திரமா சந்தோஷமா பாத்துக்கணும். இதோ பாருப்பா, உங்க அப்பா அம்மாவை அவ எம்பட்டு நல்லா பாத்துக்கிறா, 24 மணி நேரமும் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கிறா, அம்பட்டு பணிவிட பண்ணிக்கிட்டு இருக்கிறா. திருப்பி அவ அம்மாவை அந்த மாதிரி எல்லாம் பாத்துக்கணும்னு அவ எதிர்பார்க்கல. அவ அம்மாவுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை தான் கிடைக்கணும்னு அவ பாக்குறா. அது தப்பு இல்லல்லப்பா. தப்பு இல்லல்ல. இங்க பாருப்பா, உன் வீட்டு நிலைமை எனக்கு புரியுது. எதுக்கு உங்க அம்மா அப்பா அப்படி நடந்துக்கிறாங்க, நீ இப்படி இருக்கன்னு எனக்கு புரியுது. ஆனா என்னென்னமோ நடந்துருச்சு. உன்னை கேட்காம உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணினது உங்க அப்பா அம்மாவோட தப்பு. அது மட்டும் இல்லாம உன் மனசுல நீ என்ன நினைக்கிறன்னு தெளிவா சொல்லாம நீ அப்படியே இருந்ததுதான் நீ பண்ணின தப்பு. இத்தனை வருஷமும் நடந்தது என்னன்னு புரிஞ்சிக்காம கோவத்திலேயே இருக்கிறது தான் உங்க வீட்டு மாப்பிள்ளையோட மிகப்பெரிய தப்பு. எல்லாரும் செஞ்ச தப்புக்காக மலருங்கிற ஒத்த ஆள் எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆதங்கப்படுற கோமதி, பாக்யராஜ் பாவம், அந்த புள்ள ரொம்ப பாவம். இந்த பாரு, அவ இடத்துல மட்டும் வேற யாராவது இருந்தாங்கன்னு வச்சுக்க, யோசிச்சு பாரு, அவளா இருக்க போய் அமைதியா இருக்கிறா. அதுக்காக அவ மனசுல வேதனை இருக்காதுன்னு நினைச்சிடாதீங்க. ஏன்பா, கொஞ்சமாவது நீ மலர் கூட நிக்கலாம் இல்லப்பா அப்படின்னு கோமதி கேட்க அப்படியே அசந்து போய் நிக்கிற பாக்யராஜ் சரின்ற மாதிரி மெதுவா தலையாடுறாரு. கோமதி தன்னை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, சரி நீ போ, அவ அழுதுகிட்டு நிப்பா, நீ கொஞ்ச நேரம் அவ கூட இரு, நாளைக்கு கோவில்ல வச்சு அவ அம்மா அவமானப்படுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கும் அவளுக்கு, அதெல்லாம் நடக்காதுன்னு நீ நம்பிக்கையை கொடுக்கணும், சரியா? இந்த பாரு, நம்பிக்கையை கொடுத்தா மட்டும் போதாது, அதை நீ காப்பாத்தி ஆகணும், புரியுதா அப்படின்னு கோமதி பாக்யராஜ் தோல்ல கைய வச்சு கேக்குறாங்க. அவரும் சரிமான கலக்கத்தோட தலையாட்ட, போ நல்ல புள்ளல அப்படின்னு கன்னத்துல தட்டி கொடுக்க, ரொம்ப நன்றிங்கம்மா அப்படின்னு இவரும் கண்ணீரோட கை கூப்புறாரு. நன்றி எல்லாம் வேண்டாம், நீ அவளை நல்லா பார்த்துக்கோன்னு கைய பிடிச்சி கீழே இறக்கி விடுறாங்க கோமதி. சரி அப்படின்னு அவர் தலையாட்ட கன்னத்துல தட்டி கொடுத்து போன்றாங்க கோமதி. அதெல்லாம் ஓகே. பாக்யராஜ் போனதுக்கு அப்புறம் கோமதி இந்த பக்கம் திரும்பி திருன்னு எதுக்கு முழிக்கிறாங்க? ஒருவேளை ஓவரா பேசிட்டோம் பண்ணிட்டோம் நினைச்சிருப்பாங்களோ? சரி, என்னவா இருந்தாலும் என்ன நடக்குது, நாளைக்கு குலதெய்வம் கோயில்ல என்ன பண்ண போறாங்க, மலருக்கு இந்த சந்தோஷம் நிலைக்குமா, தங்கராஜ் எப்படியெல்லாம் தாண்டவம் ஆட போறாருன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.